ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ஃப்ரைடேனா தலைக்கு குளிப்போம். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம். 4 பேரும் 2 ஷாம்புனா 8 ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ஷாம்புனாலும் 6 ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அந்த ஷாம்போட கவரை வேஸ்ட்டாக தூக்கி போடாத, அதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஷாம்பு இருக்கும். அந்த கவரை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. வாஷிங் சோடா ஒரு ஸ்பூனு. இது நான் லிக்யூடு வாங்கினேன். அந்த பாட்டில் தான் கொஞ்சம் லிக்யூடு அடியில் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி தான் லிக்யூடாக நான் ஊற்றலாம். அந்த பாட்டிலில் கழுவி தான் ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுறதில்ல. லாஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம டோர் மேட் அலசறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஷாம்பு கவரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ஷாம்பு இருந்ததுன்னு. லிக்யூடு பாட்டிலையும் அப்படியே நீங்கள் தூக்கி போடாத, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் டோர் மேட்டு அலசுவோம். அதுக்கு நீங்கள் அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற்றினீங்கன்னா, ஷாம்பு கவரு லிக்யூடு இருக்கிற பாட்டிலெலாம் கழுவி ஊற்றினீங்கன்னாவே போதும். டோர் மேட் நம்ம ஊற வச்சு அலசிடலாம். இப்போ நான் 3 டோர் மேட் தான் ஊற வைக்கிறேன். நம்ம கையே இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம கட்டைப்பைக்கெலாம் யூஸ் பண்ணுற குச்சி, மத்து குச்சி வேஸ்ட்டானது, இந்த மாதிரி ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி நம்ம வீட்டில் இருந்தாவே, ஃப்ளோர் துடைக்கிற அந்த மாப்போட ஸ்டிக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட்டாக தூக்கி போடாத. அந்த மாதிரி மேட்டு அலசறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா மேட்டை நல்லா குத்தி விடுறோம் பாருங்கள். நல்லா அந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா அழுக்கெல்லாம் நல்லா போகும். நம்ம கை வச்சு தான் துவைக்கணுன்னு தேவையில்லை. கைப்படாத இந்த மாதிரி கூட நீங்கள் ஊற வச்சு துவைக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 1 ஹவர் கழித்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள் டோர்மேட் எவ்வளோ அழுக்காக போட்டால் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இன்னும் ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம நல்ல தண்ணியில் அலசிட்டேன்னா பார்க்க டோர்மேட்டு புதுசு மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம கை வச்சு எதுவுமே யூஸ் பண்ணல, எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம அலசிக்கலாம். அப்போ தான் நல்லா அழுக்கு போகும். ஆல்ரெடி டோர்மேட் எப்படி துவைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். 1.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நம்ம ஊற்றி அலசிட்டு வாசனை திரவியம் ஏதாவது கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அலசினீங்கன்னா டோர்மேட் வீட்டில் போட்டுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெட்டாயில் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறத லாஸ்ட்டாக அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் டோர்மேட்டை அலசிட்டு காய வச்சுட்டு வீட்டில் போட்டுருந்தீங்கன்னா வீடே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். அது மாதிரி கூட நீங்கள் அலசலாம். வாங்க, இப்போ 4-5 டைம்ஸ் நல்லா அலசிட்டேன். அழுக்கு போக நல்லா டோர்மேட்டும் சுத்தமாக இருக்கணும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில், அதுவும் குழந்தைங்க நடக்கும்போது அலர்ஜி மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால டோர்மேட்டு தானே, கால் துடைக்கிறது தானேன்னு அப்படின்னு அலட்சியமாக இருக்காதுங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நல்லா டோர்மேட் சுத்தமாக இருக்கணும். அலசி இந்த மாதிரி துணி துவைக்கிற கல் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். தண்ணி நல்லா வடிஞ்சிட்ருக்கு. இப்போ வாங்க, வாளியில் எடுத்துட்டேன். போய் காய போடலாம். இந்த டோர்மேட் ரொம்ப பழசு தான். துவைச்சி காய வச்சோன்னே பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.